குருவே சரணம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுற மகான் நந்தி தேவர்னு சொன்னோம். சிவன் கோவிலில் சிவனுக்கு எதிர்த்தாப்பில் நந்தி தேவர் காணப்படுவார். அவருடைய அவதாரம் எங்கே நிகழ்ந்தது அதைத்தான் நம்ம பார்க்குறோம். திருவையாறு, தஞ்சாவூர்லேருந்து ஒரு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடம் திருவையாறு. இந்த திருவையாறில் வசித்தவர் சிலாத முனிவர். அவருக்கு குழந்தை கிடையாது. ஐயாரப்பரை நோக்கி தவம் இருக்கார். அவர் சொல்றார், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, யாகம் முடிஞ்ச பிறகு அந்த யாக பூமியில கீழே தோண்டு, உனக்கு ஒரு பெட்டகம் கிடைக்கும், அதுல குழந்தை இருக்கும் அப்படிங்கிறார். அதன்படி என்ன பண்றார்? புத்திர காமேஷ்டி யாகம் பண்றார். சிலாத முனிவர் பண்றார். இந்த யாகம் நல்ல விதத்துல பூர்த்தியான பிறகு அந்த யாகம் நடந்த இடத்துல கீழே நோன்ற இறைவன் சொன்னபடி ஒரு பெட்டகம் இருக்கு. அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கிறார். உள்ளே ஒரு மூர்த்தம், ஒரு விக்கிரகம் காணப்படுகிறது. என்னடா அது அப்படின்னு பார்த்து பகவான் கிட்ட கேட்கிறார். பகவானே என்ன இதுன்னு கேட்கிற போது இறைவன் அசரீரி வாக்கா சொல்றாராம். யார்? ஐயாரப்பன். சிலாத முனிவா, அந்த பெட்டகத்தை மூடி மீண்டும் திற அப்படிங்கிற. உடனே என்ன பண்ற சிலாத முனிவர் இறைவன் சொன்னபடி பெட்டகத்தை மூடுகிறார், மீண்டும் திறக்கிறார். உள்ள ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. இறைவன் சொல்கிறார், இந்த குழந்தை 16 வருஷம்தான் இருப்பான், இவனுடைய ஆயுள் 16 வருடங்கள் அப்படிங்கிற. உங்களுக்கு இருக்க திருக்கடையூர்ல இதே கதை தான். மார்க்கண்டேயன் 16 வருஷம். அதனால தான் இளமையாக இருக்கக்கூடியவரை நம்ம என்ன சொல்லுவோம்? பா மார்க்கண்டேய மாதிரி இருக்கான்ப்பா அப்படிம்போம். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது. மார்க்கண்டேயன் இன்னைக்கும் இருக்கார், சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கிறார் இறைவனோட அருளால. இங்க சிலாத முனிவர்கிட்ட சொல்றார் இறைவன் 16 வருஷம் தான் இருப்பான் அப்படிங்கிற. சரி பரவாயில்ல, என்ன பண்றது, குழந்தை கிடைச்சாச்சு, 16 வருடங்கள் அப்படின்னு அந்த குழந்தைய வளர்க்கிறார். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறார்? ஜப்பேசன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஜப்பேசன் பேர். திருவையாறு கோவிலில் போனீங்கன்னா ஜப்பேச மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. பேர் வச்சு கல்வி எல்லாம் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ, ஒரு குழந்தைக்கு கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் கொடுத்து வளர்த்து வருகிறார். ஜப்பேசன் வளர்ந்து வருகிறார். 14 வயசாச்சு. எத்தனை வயசு? 14 ஆச்சு ஜப்பேசனுக்கு. அது வரைக்கும் எந்த விதமான கவலையும் யோசனையும் இல்லாமல் இருந்து வந்த சிலாத முனிவர் அப்பத்தான் கவலைப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்? இன்னும் 2 வருஷம்தான். 16 வருஷத்துக்குள்ள ஆயுள் பூர்த்தியாகிவிடும் ஜப்பேசனுக்கு. ஏன்னா இறைவன் அதைத்தான் சொல்லியிருக்கான், 16 வயசுதான் ஆயுள்னு சொல்லியிருக்க. எந்த ஒரு குழந்தையாவது மகனையாவது மகளையாவது இழப்பதற்கு எந்த பெற்றோராவது ஒப்புக்கொள்வார்களா? ஆசையை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து வளர்க்கின்றவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் அப்பா அம்மா அந்த குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பார்த்து ஆனந்தப்படக்கூடியவர்கள். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சந்தோஷம், கொஞ்சம் ஹையர் கிளாஸ் 6வது 7வது போகிறதா பையன் முன்னு, அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம். பையன் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறானா, 10வது 12வது எழுதுறானா, அந்த மகனை பார்த்து சந்தோஷம். பையன் காலேஜ் போகிறானா, அவனை பார்த்து ஆனந்தம். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அந்த குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அப்படிப்பட்ட குழந்தை 16 வயசு ஆகிற போது இன்னும் 2 வருஷத்துல இந்த மகனை இழக்க வேண்டும், ஜப்பேசனை இழக்க வேண்டும் அப்படின்னா மனசு வருமா? மனசு வரல. அதை ஏத்துக்கிறதுக்கு சிலாத முனிவர் மறுக்கிறார். பகவான் அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு குழந்தை வேணும், அதனால சரின்னு விட்டார். இப்ப 2 வருஷம்தான் இருக்கிறது, 14 வருஷம் ஓடி போச்சுன்னு உடனே பயப்படுறார். அவன்கிட்டே சொல்றார், ஜப்பேசா உனக்கு இன்னும் 2 வருஷம்தான், உன்னுடைய வாழ்க்கை நீடிக்கணும், உனக்கு பூரணமான ஆயுள் கிடைக்கணும்னா
நீ அந்த ஐயாரப்பனை விட்டுறாத. யார? அந்த சிவபெருமானை விட்டுறாத, அவனை பிடிச்சிக்கோ, அவன்தான் உனக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற. ஜப்பேஸ் என்ன பண்ணுறாராம், 14 வயசு பையன். இந்த பையனுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, வாழணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த திருவையாறு கோவிலில் ஒரு தீர்த்தம் இருக்கு, ஒரு தீர்த்தம், அது பேர் சூரிய தீர்த்தம்னு பேர், ஒரு குளம் அது. அந்த குளத்துல நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியபடி அந்த குளத்துல இறங்கி கழுத்தளவு நீரில் நின்றபடி. அப்படின்னா என்ன, கழுத்து மட்டும், இது முகம் மட்டும் மேலே தெரியும், இதுக்கு கீழே இருக்கிற உடம்பு தண்ணிக்குள்ள இருக்கும், தண்ணிக்குள்ள நின்றுப்பார். கழுத்தளவு தண்ணீர்ல நின்றபடி ஜபத்தை ஆரம்பிக்கிற. எத்தனை ஜபம் செய்கிறார் தெரியுமா, எத்தனை ஜபம் இந்த ஜப்பேசன் செய்தார் தெரியுமா? 8 கோடி ஜபத்தை செய்கிறாராம். 8 கோடி ஜபம். அதாவது நம்ம படிக்கிறோம் புராணங்கள்ல, ஆன்மீக நூல்கள்ல, இறைவனை அடைவதற்கு மகரிஷிகள் மகான்கள் பயன்படுத்தின ஒரே வழி தியானம், தவம், ஜபம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இறைவனை நினைச்சு நம்ம தியானம் இருந்தால், தவம் இருந்தால், இறைவனிடம் நாம் எல்லாவற்றையும் கேட்டு பெறலாம். நிறைய உதாரணங்கள் பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஜப்பேசன் எங்க ஜபம் இருக்கார்? குளத்துல. சூரிய தீர்த்தம், சூரியனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அது. திருவையாறு ஆலயத்திற்குள்ள யாரை பார்த்தபடி? இறைவனை பார்த்தபடி, அந்த ஐயாரப்பட பார்த்தபடி தவம் இருக்கின்றார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.